ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு கபிலாட்ரம். இன்றைக்கி நான் உங்களுக்கு எஸ் ஹவு டு ட்ரா ட்ரீ. எஸ் ஸோ நிறைய பேர் நான் பார்த்துருக்கேன். ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th ஸ்டாண்டர்ட்லேருந்து மோஸ்ட் ப்ராபபிளி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ட்ரீ இப்படி தான் வரைகிறாங்க. கரெக்டாக? பட் நான் உங்களுக்கு இதை விட சிம்பிளாக இதை விட அட்ராக்ஷனாக இருக்க ஒரு ட்ரீயை தான் நான் இங்கே சொல்லித்தர போகிறேன். சரி, எப்படி நம்ம பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் வரைஞ்சி காட்டியிருக்கேன். நிறைய பேர் இந்தமாதிரி ட்ரீ தான் வரைகிறாங்க. சேம் மெத்தட் தான். ஸோ லெஃப்ட் சைடில் ஒரு கர்வ், அகெயின் சேம் ரைட் சைடில் ஒரு கர்வ். ஸோ பேசிக் மெத்தட் தான். ஸோ சின்ன வயசில் நம்ம எப்படி சொல்லி கொடுத்துருப்பாங்க, ஸோ எக்ஸ் வரைங்கன்னு சொல்லியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ அது எக்ஸ் ஷேப்பில் ஒரு கர்வ் லெஃப்ட் சைடில், அதேமாதிரி ரைட் சைடில் ஒரு கர்வ். ஸோ இந்த கர்வை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, பெண்டா. ஓகே, ஸோ எல்லாருக்குமே தெரியும் ஜிக்ஸாக் லைன்னு. அது பண்ண எஸ். ஸோ இந்த லைன் பேர் என்னது? ஜிக்ஸாக். ஸோ இந்த மெத்தடை தான் நம்ம மரத்தோட ரூட்டுக்கு யூஸ் பண்ண போகிறோம். பட் கர்வாக யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், 1 2 3 4 and 5. எஸ். பாருங்கள், இதுதான் ரூட்டு. ஸோ இங்கே அதோட லேண்டு, அதாவது நிலப்பகுதி வரைஞ்சிடலாம் ஒரு லைன் போட்டு. ஸோ இப்போ என்ன கன்வே ஆகிடுச்சு? ஸோ இது பார்க்கு, இது ரூட்டு, இது லேண்டு. சிம்பிளாக? சரி, ஓகே. இப்போ நிறைய பேருக்கு என்ன ப்ராப்ளம்னா, சார் எப்படி சார் பிரான்ச்சஸ் வரைகிறது, எப்படி இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே நிறைய பேர் செய்கிறதுனால தான் சிம்பிளாக வரைஞ்சிட்டு போயிடறாங்க. ஸோ பிரான்ச் வரைகிறது ரொம்ப ஈஸி. ஸோ எல்லாருக்கும் இங்கிலீஷ் ஆல்ஃபபெட் வி தெரியும்ல. ஸோ வி ஃபார் வேன், வி ஃபார் விக்ட்ரி. ஸோ இந்த மரத்தோட சென்டர் டாப்பில் ஒரு வி வரையணும். அவ்வளோதான். ஸோ இப்போ பாருங்கள், நம்மளுக்கு 2 பிரான்ச்சஸ் கிடச்சிச்சு. ஸோ இந்த லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகேவா? இப்போ எனக்கு நிறைய பிரான்ச்சஸ் வேணும் அப்படின்னா இந்த பிரான்ச்சோட சென்டரில் அகெயின் ஒரு வி. இப்போ இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அதேமாரி இந்த சென்டரில் ஒரு வி, லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஓகே, நம்மக்கிட்ட இப்போ எத்தனை பிரான்ச்சஸ் இருக்குது? 1 2 3 4. சார், ஐ வாண்ட் மோர் பிரான்ச்சஸ் சார் அப்படின்னா சிம்பிள், சேம் டெக்னிக். கரெக்டாக அந்த சென்டரில் தான் வி போடணும். வி போட்டு அகெயின் இந்த லைனை எக்ஸ்டெண்ட் பண்ணணும். ஸோ அகெயின் இங்கேயும் வி எக்ஸ்டெண்ட். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வி போட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எவ்வளோ பிரான்ச்சஸ் வேணுமோ நிறைய பிரான்ச்சஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இங்கே பாருங்கள். எஸ். ஸோ உங்களுக்கு பிரான்ச்சஸ் நிறைய வேணும்னா இந்தமாரி வி ஃபார்மேட் போட்டு நிறைய பிரான்ச்சஸ் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு பிரான்ச்சஸ் கம்மியாக இருந்தால் போதுன்னா கம்மியாக பண்ணிக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணுன்னா, ஸோ அடுத்தது சுற்றி லீஃப் இருக்கணும்ல. ஸோ க்ளவுடு மாதிரி ஒரு புஷ். எஸ். இப்போ பாருங்கள். ஸோ நீங்கள் நார்மலாக வரைஞ்சதை விட இது எவ்வளோ பெட்டராக இருக்குது. ஸோ இன்னும் உங்களுக்கு அட்ராக்ஷனாக எதனா வேணுன்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த க்ளவுட் போட்டிங்கள இந்த லீஃப்க்கு, ஸோ இன்சைட்லேயும் இந்த க்ளவுட் லைன்ஸை நம்ம உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அது இன்னும் டீட்டெயில் கொடுக்கும், இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அட்ராக்ஷனை கொடுக்கும். ஸோ வேணால் 1-2 லீஃபும் நம்ம வரைஞ்சிக்கலாம். லைக் எ ட்ராப்ஸ். ஸோ அங்கங்கே எஸ். ஸோ அங்கங்கே வரைஞ்சால் போதும், அதுவே உங்களுக்கு ஒரு ரியலிஸ்டிக் லுக் கொடுத்துரும். யா, ஓகேவா? சரி, இன்னும் அடிஷ்னலாக எதனா ஃப்ரூட்ஸ் எதனா வரையலாம், வரைஞ்சிக்கலாம். ஸோ ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் போட்டால் இட்ஸ் லுக் லைக் எ ஃப்ரூட். எஸ். எஸ். ஸோ டாப் போர்ஷன் நம்ம ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ பாட்டமுக்கு வந்தால் ட்ரீக்கு நீங்கள் இன்னும் ரியலிஸ்டிக்கான ஒரு எஃபெக்ட் தரணும்னா, ஸோ எல்லா ட்ரீலையும் பார்த்தீங்கன்னா ஒரு ஹோல்ஸ் இருக்கும். ஸோ அதை ஒரு ஓவல் ஷேப்பில் எஸ் போட்டு இன்சைடில் ஒன்று ஓவல். தட்ஸ் ஆல். சரி, ஓகே. ஸோ இப்போ டீயோட டெக்ஸ்சர் எதனா போடலான்னா ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் ஒரு லைன்ஸ் இந்தமாரி கொடுத்தாலே உங்களுக்கு அந்த டீயோட டெக்ஸ்சர் வந்துடும். ஸோ இது ரொம்ப சிம்பிள். ஸோ கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக கிட்ஸுக்கெலாம் இந்த வீடியோ காட்டுங்க.
ஸோ எப்போவுமே நார்மலாக அந்த எக்ஸ் போட்டு நார்மல் ட்ரீ வரைது பதிலாக ஸோ அதோடு இது ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஸோ இனிமேல்ட்டு இந்த ட்ரீயை நிறைய பேர் வரைய ஆரம்பிங்க. ஸோ இது பார்க்கறதுக்கு கொஞ்சம் ரியலாகவும் இருக்கும், கொஞ்சம் சிம்பிளாகவும் இருக்குது. எஸ். ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா மிஞ்சி போனால் ஒரு 5 minutes தான் டைம் எடுத்தோம். பார்த்தீங்கன்னா அழகான ஒரு லைன் ட்ராயிங்கில் ஒரு சூப்பரான ட்ரீ முடிச்சாச்சு. இன்னொன்று உங்களுக்கு வேணும்னா அடிஷ்னலாக இங்கே கிராஸ், ஸோ அதெல்லாம் டிபெண்ட்ஸ் ஆன் யுவர் கிரியேட்டிவிட்டி. ஸோ அடிஷ்னலாக கிராஸு, ஸோ கலர் பண்ணாலும் கலர் பண்ணலாம். ஸோ இன்னொரு வீடியோவில் இப்படி நம்ம ட்ரீயை கலர் பண்ணுறதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.